தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நான் என் வசனத்தின் வெளிச்சத்தால் உன் குழப்பங்களை நீக்கி என் உணர்வுள்ள ஆவி அளித்து உன்னை ஆசீர்வதிப்பேன். சங்கீதம் 119, 130. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, வாழ்க்கையின் பல சந்தர்ப்பங்களில் சரியான முடிவுகள் எடுக்க முடியாமல் தொடர்ந்து பல தோல்விகளை சந்தித்து மிகுந்த குழப்பத்தில் இருக்கிறீர்களா? உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்கள் ஆக்கும் என்ற இந்த சத்திய வேத வார்த்தை இன்று உங்களுக்கு உண்மையான வெளிச்சத்தை நிச்சயமாக தரப்போகிறது. அன்று எம்மாவு சீஷர்கள் இருதயத்தில் குழம்பி இருந்தபோது இயேசு வேத வசனங்களை விளக்கிய உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு தெளிவான உணர்வை அற்புதமாக அடைந்தார்கள். அதுபோல இன்று நீங்களும் உங்கள் சொந்த அறிவை சாராமல் தினமும் வேத வார்த்தைகளை தியானித்து அதன்படி உங்கள் வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்து வாழ ஆரம்பியுங்கள். இப்படி பரிசுத்த வேத வசனங்களை அனுதினமும் தியானித்து அதற்கு முழுவதுமாக கீழ்ப்படியும் போது கர்த்தர் தமது உணர்வின் ஆவியால் உங்களை நிரப்பி எவ்வித சவாலான சூழ்நிலையிலும் பூரண சமாதானத்தோடு சரியான முடிவுகளை எடுக்கும் ஞானத்தை தந்து ஆசீர்வதித்து உயர்த்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக இன்று உங்களை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உணர்வின் ஆவியானவரே, இன்று உம்முடைய வசனத்தின் வெளிச்சத்தால் என் குழப்பங்களை நீக்கி உணர்வுள்ள ஆவி அளித்து என்னை ஆசீர்வதியும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.